அன்புடன் தங்களை வரவேற்பது வள்ளலார் வீடியோ மற்றும் வள்ளலார் நெட். கடவுள் இல்லை என்பவர்கள் மூட நம்பிக்கையாளர்கள் எப்படி? கடவுள் இல்லை என்பவர்கள் மூட நம்பிக்கையாளர்கள் எப்படி? முதலில் நாம் மூடநம்பிக்கை என்றால் என்ன என தெரிந்து கொள்வோம். உண்மைக்கு புறம்பாக நம்புவது மூடநம்பிக்கை. ஒன்றே இல்லை என்று சொல்ல வேண்டும் என்றால், 1. நாம் எதை தேடுகிறோம் என்று தெரிய வேண்டும். 2. அது இருக்கும் இடம் தெரிய வேண்டும். 3. அதை கண்டுகொள்ளக்கூடிய வழி தெரிய வேண்டும். 4. அது நமது உடம்புக்கும் மனதுக்கும் உயிர் அறிவுக்கும் புலப்படுமா என்று அறிய வேண்டும். அதனை காணக்கூடிய தகுதி நமது உடம்புக்கும் கரணத்துக்கும் இருக்க வேண்டும். 5. காணக்கூடிய தகுதி நமது உடம்புக்கும் மனதுக்கும் உயிர் அறிவுக்கும் இல்லை என்றால், நமது இயலாமையை நிறைவு செய்யக்கூடிய கருவிகள் நம்மிடம் உள்ளனவா என தெரிந்து கொள்ள வேண்டும். 6. அதை அனைத்து இடங்களிலும் முழுவதும் தேடி பார்க்க வேண்டும். மேற்கண்டவை நிறைவு செய்யப்பட்டால் நமக்கு சரியான உண்மை தெரியவரும். 1. நாம் எதை தேடுகிறோம் என்று தெரிய வேண்டும். முதலில் கடவுள் மறுப்பாளர்களுக்கு கடவுள் என்றால் என்ன என்றே தெரியாது, அதனால் முதல் புள்ளியிலே தோல்வியடைந்து விடுவர். 2. அது இருக்கும் இடம் தெரிய வேண்டும். கடவுள் மறுப்பாளர்களுக்கு கடவுள் இருக்கும் இடம் தெரியாது, அதனால் 2ஆம் புள்ளியிலே தோல்வியடைந்து விடுவர். 3. அதை கண்டுகொள்ளக்கூடிய வழி தெரிய வேண்டும். கடவுள் மறுப்பாளர்களுக்கு வழி தெரியாது, அதனால் 3ஆம் புள்ளியிலே தோல்வியடைந்து விடுவர். 4. அது நமது உடம்புக்கும் மனதுக்கும் உயிர் அறிவுக்கும் புலப்படுமா என்று அறிய வேண்டும். கடவுள் தனு கரணத்துக்கு உட்படும் என்று மூடநம்பிக்கை கொண்டுள்ள காரணத்தால் 4ஆம் புள்ளியிலும் தோல்வியடைந்து விடுவர். 5. காணக்கூடிய தகுதி நமது உடம்புக்கும் மனதுக்கும் உயிர் அறிவுக்கும் இல்லை என்றால், நமது இயலாமையை நிறைவு செய்யக்கூடிய கருவிகள் நம்மிடம் உள்ளனவா என தெரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் என்றால் என்ன, அதை எப்படி அறிந்து கொள்வது என்று தெரியாமையால் அதற்கான கருவியும் செய்ய முடியாமையாயிற்று. 6. அதை அனைத்து இடங்களிலும் முழுவதும் தேடி பார்க்க வேண்டும். முக்கியமாக ஒன்றை இல்லை என்று சொல்ல வேண்டுமானால் முழுவதும் தேடி பார்க்க வேண்டும். இதும் உயிர் அறிவுக்கு இயலாத ஒன்று. இந்த பூமியில் எத்தனை உயிர்கள் உள்ளன என்று ஒரு சிறிய வினாவை கேட்டாலே தோராய பதில்தான் கிடைக்கும். அப்படி இருக்கையில் வெளியே கடந்த நிலையில் இருக்கும் பரம்பொருளை இவர்களால் கற்பனை கூடச் செய்து பார்க்க முடியாது. கடவுளை உண்மை அன்பால் உண்மை அறிவின் துணை கொண்டு அறிந்தவர்கள் அதற்கான வழியையும் தகுதியை ஏற்படுத்திக் கொள்ளும் விதத்தையும் குறிப்பிடுகின்றனர். உதாரணம் வள்ளல் பெருமானின் சத்விசாரம் பர உபகாரம். அப்படி உண்மை அறிந்தவர்கள் சொன்னதை மறுத்து அதை பற்றிய அறிவு இல்லாதவர்கள் கடவுள் இல்லை என்று சொன்னால் அதுதான் மூடநம்பிக்கை. ஏன் என்றால், இருக்கும் உண்மையை இல்லை என்று நம்பினால் அது மூடநம்பிக்கை. உதாரணம், கடலை காணாதவர்கள் கடலை இல்லை என்று நம்புவதும் கடலை ஏரி குளம் என்று நினைத்துக் கொள்வதும், இன்னும் சிலர் தன் சொந்த கற்பனையாக இதுதான் கடல் என்று கூறுவதும், மற்றும் சிலர் தான் படித்ததையும் பெரியோர் என்று பெயர் இட்டுக்கொண்டு சொன்னதையும் கேட்டு கடலை பற்றிய முடிவுக்கு வந்தால் அது மூடநம்பிக்கையே. கடலை காணாதவர்கள் கடலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கடலை நேரில் பார்க்க வேண்டும். இயலாதபோது கடலை முழுவதும் அறிந்தவர்களிடம் கேட்டு அறிந்து கொண்டு கடலை அடையும் வழி தெரிந்து கொள்ள வேண்டும். அதை விடுத்து இருக்கும் ஒன்றை கடல் இல்லை என்ற நம்புவது மூடநம்பிக்கை. இந்த காணொளி சம்பந்தமான அகவல் வரிகள்: தனு கரணாதிகள் தாம் கடந்து அறியும் ஓர் அனுபவம் ஆகிய அருட்பெருஞ்சோதி. உரைமனம் கடந்த ஒரு பெருவெளி மேல் அரைசு செய்து ஓங்கும் அருட்பெருஞ்சோதி. பிரிவுற்று அறியா பெரும் பொருளாய் என் அறிவுக்கு அறிவாம் அருட்பெருஞ்சோதி.
கற்பனை முழுவதும் கடந்து ஒளி தரும் ஓர் அற்புத சிற்சபை அருட்பெருஞ்சோதி. உதாரணம்: நாம் நமது கண்ணால் ஒற்றை துணை அணுத்துகளை கண்டது இல்லை. நமக்கு கற்பிக்கும் ஆசிரியரும் துணை அணுத்துகளை கண்டது இல்லை. எனினும் நாம் துணை அணுத்துகள் இருப்பதாக நம்புகிறோம். தேர்விலும் அப்படியே இருப்பதாக எழுதியே தேர்ச்சி பெறுகிறோம். ஹிக்ஸ் போசான் இருப்பதாக நம்புகிறோம். Note: We can see atom using scanning tunneling microscopy (STM) and transmission electron microscopy. நம்பிக்கை உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். அதனால் உண்மை தெரியாமல் ஒன்றை பொய் எனச் சொல்வதும், இல்லாத ஒன்றை உள்ளது என்று நம்புவதும், உள்ள உண்மையை திரித்து வணங்குவதும் சொல்வதும் மூடநம்பிக்கையே. இயற்கை உண்மையை உள்ளதை உள்ளபடியே தெரிந்து புரிந்து அனுபவிப்பதுதான் சுத்த சன்மார்க்கம். அறிவை வள்ளல் பெருமான் 4ஆக குறிப்பிடுகிறார்: இந்திரிய அறிவு, மன அறிவு, ஜீவ அறிவு, ஆன்ம அறிவு. நமக்கு தெரிந்தது இந்திரிய அறிவு, மன அறிவு, ஜீவ அறிவு. நமக்கு தெரிந்தது எல்லாம் சாகும் கல்வி. வள்ளல் பெருமான் ஆன்ம அறிவே உண்மையை அறியும் என்கிறார். கடவுள் நிலை அடைய கடவுளிடம் அன்பும் சீவர்களிடம் தயவும் வேண்டும் என உரைக்கிறார். நாமும் கடவுளிடம் அன்பும் சீவர்களிடம் தயவும் கொண்டு இயற்கை உண்மை கடவுளுடன் நம்மை ஒன்று இணைத்துக் கொள்வோம். நமது அறிவை பேரறிவான கடவுள் அறிவாக மாற்றிக்கொள்வோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். அன்புடன் தங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். அதுவரை வள்ளலார் வீடியோவின் வணக்கம்.